ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு கண்டத்திப்பிலி அரிசி திப்பிலி ரசம் தான் வச்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் வாய்ந்தது. சளி, ஜுரம், இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா இதை பார்த்து நான் இப்போ சொல்லித்தரதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அரிசி திப்பிலி கண்டத்திப்பிலி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், 1 டேபிள் ஸ்பூன் நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொத்தமல்லி வரையும் போடலாம், நான் போடலை, வெறும் துவரம்பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன், மிளகு காரம் மட்டும்தான் காரம், உங்களுக்கு தேவையான மிளகு போட்டுங்க. பெருங்காயம், ஜீரகத்தை வறுக்கக்கூடாது. இதான் அரிசி திப்பிலி. ஒரு 4-5 அரிசி திப்பிலி வச்சுங்க, இல்லை நிறையா வேணாலும் போட்டுட்டு அதை பொடி பண்ணி வச்சுங்க ஸ்டோரி. இது நான் கொஞ்சம் தான் இப்போ பொடி பண்ண போகிறேன். இது கண்ட திப்பிலி, இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்புறம் தக்காளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, புளி கரைச்சி வச்சுருக்கேன், கொத்தமல்லி எடுத்துருக்கேன், ஈயசொம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், துவரம்பருப்போட கொத்தமல்லி வர மிளகாவோட சேர்க்கலாம். எனக்கு மிளகா வேண்டான்னு சொல்லிட்டு நான் மிளகு மட்டும் போடுறேன். நீங்கள் மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் இதுக்கு வறுக்க வேண்டிய பொருட்கள். ஏன்னா மிளகாவோட மிளகு ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால் மிளகு மட்டும் நான் போடுறேன். இப்போ ஒரு இலுப்பச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ தனித்தனியாக வறுக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கும்போது கண்டத்திப்பிலிலாம் வறுபடாது, அதனால் தனித்தனியாக வறுக்க போகிறேன். நீங்கள் சேர்த்து வேணாலும் வருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் செவந்தோன்னா அப்புறம் மிளகு போடுங்க. மிளகை சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா வெடிக்கும். அதையும் போட்டு நான் இப்போ அதை நல்லா வறுபட்டோன்னே அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ட திப்பிலி அரிசி திப்பிலி போட போகிறேன். இப்போ பெருங்காயம், இதுக்கு தேவையான பெருங்காயம், எப்படியும் ரசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறோம். இதுலேயும் பொடி பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ கண்ட திப்பிலி அரிசி திப்பிலியே வறுப்போம். கண்ட திப்பிலி அரிசி திப்பிலி சீக்கிரமாக வறுபட்டுரும். கண்ட திப்பிலி கொஞ்சம் நீட்டு குச்சியாக இருக்கனால வறுபடாது. அதை நல்லா உடச்சிட்டு போடுங்க. அது மாதிரி மிக்சியில் அரைக்கும் போதும் கொஞ்சம் நல்லா உடச்சிட்டு போடும்போது மிக்சி நல்லா அரைப்படும், இல்லைன்னா அது அரைப்படாத போகும். நல்லா வறுத்துருக்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ அதையும் எடுத்து வச்சாச்சு. இதை பொடி பண்ணின்னு வந்துடுவோம் மிக்சியில். ஜீரகத்தை வறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இப்போ ஜீரகத்தை அதில் போட்டுட்டு, ஏன்னா கசப்பு கொடுக்கும், அதனால் ஜீரகத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டி நம்ம பொடி பண்ணி வச்சுப்போம். இந்த பவுடர் தான் போட போகிறோம், வேறு எதுவும் போட போகிறதில்ல. மிளகா பொடி எதுவுமே போடக்கூடாது, சாம்பார் பொடியெல்லாம். இப்போ இந்த பாருங்கள், நான் இவ்வளோ செல்லாது, அதனால் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையான போது நம்ம அதை யூஸ் பண்ணி ரசம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஈயசொம்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஈயசொம்பில் தான் இந்த ரசம் வைக்க போகிறேன். ஈயசொம்பில் ரசம் இருந்ததுன்னா வைங்க, ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ சிம்மில் வச்சு தானே வைக்கணும் எல்லாமே. இப்போ இதுக்கு தேவையான புளிக்கரைசல் விட்டு, பெருங்காயம், தக்காளி உங்களுக்கு வேணா போடுங்க, இல்லைன்னா போடாதையும் இருக்கலாம், நம்ம சௌரியம். நான் தக்காளி போட போகிறேன். தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு சிம்மில் வச்சு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவேன். ஏன்னா அப்புறமா கொத்தமல்லி போடும்போது மேலே வாசனையாக இருக்குது. இப்போ இதுலேயே கொதித்து வரும்போது நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி வாசனை அந்த ரசத்தில் இருக்கும். அதனால் கொத்தமல்லி இதுலேயே கொஞ்சம் நான் எப்போதுமே போட்டு கொதிக்க விடுவேன். இப்போ இது போட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும், சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை தாளித்து கொட்டிடுவோம். எப்போதுமே நம்ம உங்கள்கிட்டே சொல்லிட்டேன், ஈயசொம்பு சிம்மில் தான் வச்சு கொதிக்கணும். இப்போ கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள், நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ பருப்பும் வேக விட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே குக்கரில் பருப்பு வேக விட்டுருங்க. பருப்பு தண்ணி வேணாலும் ஊற்றலாம், பருப்பாக வேணாலும் ஊற்றலாம், உங்கள் சௌரியம். இப்போ ஒரு இல்பச்சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூனோ அரை டீஸ்பூனோ நெய் ஊற்றுறேன். நெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு போடுங்க. கடுகு வச்சோன்னே ஜீரகமும் கொஞ்சம் போட போகிறேன். ஏற்கனவே இதில் நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் ஜீரகம் போடுறேன், இருந்தாலும் கொஞ்சம் ஜீரகம் போடும்போது கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. அந்த பொரிஞ்சு அந்த ரசத்தில் அந்த ஜீரக ஸ்மெல் நல்லா வரும், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இது தாளித்து கொட்டும் போது அதை கொட்டிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுது. இந்த பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன், தேவைப்பட்டால் நீங்கள் கூட போட்டுங்க. இதுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் 2 பேருக்குனால நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் போட போகிறேன். இப்போ பருப்பு ஊற்றியாச்சு. நல்லா இது நுர கட்டி வரட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, கசப்பு வந்துடும். ரசமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி நுர கட்டி வந்தோடனே இந்த கடுகும் ஜீரகமும் நெய்யில் பொரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு
கொத்தமல்லியும் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான கண்டத்திப்பிலி ரசம் ரெடி. நீங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி பாருங்க. அரிசி திப்பிலி வந்து பித்தம், கபத்தெல்லாம் குணப்படுத்தும். நிச்சயமா பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பு மாதிரியும் வச்சு குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் வச்சு பிடிக்காது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லி இந்த பருப்பு தண்ணிய விட அவங்களுக்கு வந்து பருப்பு சாதத்தில் தொட்டு ஊட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.